வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோங்க. 14.5 இன்ச்சு உயரம், 10 இன்ச்சு சுற்றளவு, 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம், நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு, அகலம் எப்பயும் போல் 3 இன்ச்சு. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக கீழேயும் 3 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். உள்பக்கம் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கழுத்துக்கு மார்க் பண்ணதுலேருந்து கீழே லாஸ்ட்டு வரைக்கும் வி ஷேப்பில் கொண்டு போயிருங்க. மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்டார் நெக்குக்கு வளைவு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிட்டு இந்த பீஸை மட்டும் பத்திரமா வைங்க, கடைசியில் தேவைப்படும். இது கான்ட்ராஸ்ட்டாக நம்ம இதாக கொடுக்க போகிறோம். சாரியோட கலரு கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஒரு இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம இந்த மாதிரி ஊசி குத்திட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கோல்டன் கலர் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அயர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கிட்டும் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மடித்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். கீழே 2 பக்கமும் அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கீழே இறக்கி பண்ணிக்கோங்க. கடைசியில் எல்லாமே முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜாவொட்டு போட்டுக்கலாம். இதுக்கு அளவாக கட் பண்ணிடலாம். இப்போ கேன்வாஸ் உள்ளே வச்சு நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைச்சிட்டு அப்படியே வெளியில் திருப்பிக்கலாம். கீழே லைட்டாக அப்படியே மடிச்சு விட்டுட்டு தைச்சி விட்டுறலாம். அப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அது நல்லா உள்ளே தள்ளி விட்டு பிசுரை உள்ளே தள்ளி விட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம மடிச்சு விட்டு அப்படியே தைச்சிக்கோங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டு நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம். அந்த லைட்டாக அப்படியே உள்ளே கூடி மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் போடுங்க. இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நெக்கு லூஸ் கொடுக்கும். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. மேலே வரைக்கும் தையல் போட்டுடலாம். இதுக்கு பிங்க் கலரில் பைப்பிங் கொடுக்கலாம். கீழே நல்லா மடித்து விட்டுட்டு பிங்க் கலரில் கொடுங்க. கேன்வாஸ் அந்த எஜ்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க.
இப்படி எட்ஜிலே இப்படி தையல் போட்டு வந்துடலாம். இப்போ முடிச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அப்படியே மடக்கி தைங்க. பைப்பிங் பள்ளத்துலேயே போடுங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம உருட்டி தைக்க தேவையில்ல. அப்படியே சிங்கிளாக அப்படியே மடித்து விட்டிங்கனாவே போதும். மடித்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு அகலமும் 2 இன்ச்சு உயரமும் 2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து பூ டிசைன் பண்ண போகிறோம். முக்கோணமாக மடிச்சுக்கலாம். ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு நிறையா பண்ணிக்கோங்க. 2 சைடும் நம்ம பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒட்டவே கட் பண்ணிடுங்க. தையல் விட்டு சும்மா ஒரு நூலளவு இருந்தால் போதும். நல்லா ஒட்டுக்க கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படியே இதை உள்ளே அப்படியே இப்படி மடக்கிக்கோங்க. அந்த ஓப்பன் பகுதி இருக்கும் இல்லையா, அது உள்ளே விரல் விட்டிங்கன்னா அடிப்பகுதி வந்துட்டு சேர்த்து அப்படியே 2ஐயும் சேர்த்து தையல் கொடுத்துடலாம். தனித்தனியாக தைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக செஞ்சுட்டு கூட தைச்சிட்டு அதுக்கப்புறமா தைங்க. இது நல்லா விரித்து விட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்தை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து அதிலே சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அழகான ஒரு பூ மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி கொடுத்துட்டாவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்து அடியில் சேர்த்துட்டு 2ஐயும் ஒன்று சேர்த்து அப்படியே தைச்சிட்டு வரலாம் நெருக்கமாக. இது மாதிரி ஒன்று சேர்த்துக்கலாம். பிசுறெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம பாசி வைக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே வெளியில் தெரியாது. பாருங்கள், மறுபடியும் வச்சு காமிக்கிறேன். இப்படி தான் வரும். இப்படி இருக்கு இல்லையா, அதை அப்படியே அடியில் சேர்த்துக்கலாம். பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ சென்டரில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சைடில் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். டாட் போட்டுடலாம். இப்போ அதுக்கு எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துடலாம். அந்த தையல் மேலே தையல் போட்டுவாங்க. போட்டுட்டு இதுக்கு நம்ம உருட்டி கொடுத்துடலாம். அப்படியே நல்லா உருட்டி கொடுங்க.
உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க ஆசைன்னா அழகாக பைப்பிங் வச்சு பழகிக்கோங்க. சும்மா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா அழகாக வந்துடும். பைப்பிங் தெரிஞ்சாவே நம்ம எல்லா டிசைனும் சூப்பராக பண்ணலாங்க. நான் ஒரு வீடியோவில் இதை தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ண போகிறது கிடையாது. நம்ம துணியிலே பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் லைனிங்கில் வச்சு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். மேலே அதே அளவு தான், சுற்றியில் மட்டும் 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிங்க் கலர் பீஸ் எடுத்திருக்கேன். நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ சென்டராக மடித்து இதுக்கு உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு நெக்கோட அதாவது பேக் சைடு இறக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீளம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். சின்ன சின்னதாக அப்படியே மடித்து கொடுத்துட்டு வாங்க, அழகாக இருக்கும். இது நீளம் ஒரு 20 இன்ச்சு இல்லைன்னா மேக்ஸிமம் 15 இன்ச்சாவது வேணும். அதுக்கு அகலம் 8 இன்ச்சு போதும். இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ அப்படியே சேர்த்து வச்சு தையல் போட்டுடலாம் 2 பக்கமும். அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடும் தையல் போட்டுடலாம். இப்போ வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா வெளியில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ அப்படியே அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் சேர்த்து வச்சு. இப்போ உள்பக்கம் திருப்பி அந்த லைனிங் கிளாத்து மேலேயே ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா அடையாளத்துக்காக அப்படியே சுற்றில கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. அயர்ன் பண்ணிங்கனாவே இந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை வச்சு அப்படியே சுற்றிலும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சும்மா கீழே மட்டும் நுனியில் லைட்டாக மடிச்சு விட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த தையல் பகுதியை அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பக்கமும் வச்சு திருப்பி இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க.
2 தையல் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 3 தையல் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம டைட்டாக போடும்போது உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லவும் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ நூலெல்லாம் வந்து நம்ம விட்ட கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேட்சாக நம்ம நாட்டு தைச்சிடலாம். நம்ம அந்த பீஸு கொஞ்சம் ஒரு 4 பீஸ் அடித்து வச்சுருக்கேன். அது கொடுத்துட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல் நாட்டு அடிச்சுக்கலாம். கோல்டன் கலர் ரோப் வச்சு நம்ம அப்படியே அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. 2 தையல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம திருப்பிடலாம். அழகான நாட்டு டிசைன் பண்ணியாச்சுங்க. இப்போ அதையும் வச்சு தைச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் இது கைக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்து வீடியோ வந்துருச்சுங்க. அது கட் பண்ணுறது மட்டும்தான். கை டிசைன் வந்து அழுத்து போடுறேன் நான். இந்த கை டிசைனும் வேறு லெவலில் இருக்கும். இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாங்க. சென்டரில் வந்து பெரிய பாசி கொடுக்குறேன் கோல்டன் கலரு. இந்த பூக்கெலாம் வந்துட்டு சின்ன பாசி அதோட கொஞ்சம் சின்னதாக கொடுக்குறேன். இப்போ சுற்றிலும் இந்த பாசி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். இது வந்து மடங்கவும் மடங்காதுங்க. நீங்கள் எப்படி தண்ணி வாஷ் பண்ணிங்கனாலும் மடங்காது. இது அப்படியே தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் வந்துட்டு அப்படியே ஒரு பூ டிசைன் வந்து நம்ம அப்படியே பூ அப்படி கோர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரொம்ப அருமையான டிசைன் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இது மடித்து போட்ட அந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். கையும் முடிச்சிட்டேன். கை டிசைன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது ரொம்ப ஃப்ரில் கொடுத்து நான் கை டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா அழகான ஒரு கை டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். கையோட உயரம் 11 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு. இப்போ மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து நம்ம வளைவாக போட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிடுங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த டிசைன் ப்ளவுஸோட கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது கட் பண்ணிவிட்டு கை வந்து 2ஆக கட் துணி பத்தாது நமக்கு, அதனால் இது 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சமமாக வச்சு நமக்கு இவ்வளோ தேவைப்படாது உயரம், இதனால ப்ளீட்ஸு வச்சுட்டு பார்த்துட்டு தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 9 இன்ச்சு,
வச்சு இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அகலம் வந்து 18 இன்ச்சு. ரெண்டாக மடித்து 18 இன்ச் வருது. இப்போ வந்து நம்ம 2.5 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க ஒரே அளவாக. லைட்டாக கையில் தேய்ச்சி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இது கொஞ்சம் மடங்காது, நமக்கு காட்டன்னா ஈஸியாக மடங்கிடும். இது கொஞ்சம் டிசைன்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் மடங்காது. தைச்சி முடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேய்ச்சி பொறுமையாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா பஃப்னு இருக்கும். கையை பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷுன்னு நிறைய ஃப்ளிட்ஸு அதிகமாக அழகாக இருக்கும். இப்போ மேலே வச்சு இப்போ அதே மாதிரி கீழே மடித்து கொடுக்கலாம். அதே நேராக கீழே மடித்து கொடுங்க. மடித்து கொடுத்துட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன். சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நிற்கணுன்றதுக்காக போடுறேன். நம்ம கடைசியாக வந்து தைச்சிட்டு பிரித்து விட்றலாம். ஏன்னா அயன் பண்ணது அப்படியே நிற்கணுன்றதுக்காக போடுறேன். இப்போ 3.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அம்புக்குறி போட்டு வச்சுக்கோங்க மேலே கீழே தனித்தனியாக. இப்போ நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கையில் வச்சு இந்த லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளிட்ஸை நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கீழே வந்து நம்ம சென்டரில் பிங்க் கலர் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பார்டர் வந்து பிங்க் கலரில் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள், அழகாக இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே கட் பண்ண அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 3.5 இன்ச் வச்சு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு ஒரு லைனும் 2 இன்ச்சுக்கு ஒரு லைனும் அப்படியே போட்டுக்கலாம். அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இப்படி போட்டால் புரியாது. நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச் ஒயரம் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு கீழே வச்சு ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. இது 2ஆக மடிச்சிருக்கேன் கேன்வாஸு. அப்புறம் அதை விரித்து விட்டு அப்படியே அடுத்த ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் அடுத்த ரவுண்டு. இதே மாதிரி 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் சுடிதாரில் இன்றைக்கி புதுசாக ஒரு சுடிதார் மாடல் போட்டிருக்கேன். ஒரே சேரீயில் முந்தியில் கோட்டும் மீதி உள்ளதில் டாப் ஸ்லீவ்லெஸ் டாப்பும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே அழகான ட்ரெஸ் அது, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக திண்டுக்கல் டெய்லரை பார்த்துட்டு
நீங்களும் அதே மாதிரி தைச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அடியில் ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்படியே கேன்வாஸ் எட்ஜ்லேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் எட்ஜ்லேயே தைச்சிடலாம். வளைவு மட்டும் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணி முடித்ததும் அழகாக அந்த ரவுண்டு கிடைக்கும். இதே மாதிரி அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி இந்த ரவுண்டு பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக கிளாத்து விட்டுட்டு அப்படியே ஒட்டவே கட் பண்ணி எடுத்துருங்க. கேன்வாஸ் இருக்கனால நமக்கு பிரியாது. மேலே அந்த கேன்வாஸ் ஒட்டி நான் மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். அதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம். அதுக்காக வந்து நான் ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பிட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க. இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு அது ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ அந்த எட்ஜிலே நம்ம தையல் போட்டு விடலாம் அந்த ரவுண்டுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஒரு தையல் போட்டால் போதும். இதுக்கு பைப்பிங் வேணால் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கலாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இது அவ்வளோதான். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். உள்ளே வந்து நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மேல் பக்கத்தில் நம்ம அதை 1/4 இன்ச்சு மடிச்சிருச்சிருக்கோம். இப்போ அப்படியே வந்து உள்பக்கமாக தைச்சிட்டு அப்படியே மேலே வந்து நம்ம அந்த கேன்வாஸில் மடித்து தைச்சிருக்கிறத அப்படியே தைச்சிடலாம். சென்டரில் அடையாளப்படுத்தியிருப்போம் இல்லையா, அதிலேருந்து அப்படியே ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்படியே திருப்பி இந்த பக்கம் தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வச்சு நமக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகான கை டிசைன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஓடு தையலும் பிரித்து விட்டுறலாம். அமுக்கு தையல் வேணால் இன்னொன்று போட்டு விடுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கோல்டன் கலரில் பாசி ஒன்று கொடுத்துடலாம். பாசி மட்டும் கிடையாது, சேம் கலரில் பட்டன் கூட கொடுத்துடலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அழகான கை டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது மட்டும் கிடையாது, நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது நம்ம சேனலில். புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே பார்த்து ஈஸியாக நீங்களும் கற்றுக்குங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.